ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பௌர்ணமி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. இன்றைக்கி ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நண்டு கிடைக்குமா. இன்றைக்கி நாங்கள் பர்ஃபெக்டாக வந்துருக்கிறோம். ஏன்னா வீட்டிலேருந்தே கவர் எடுத்துன்னு வந்துட்டோம், வீட்டிலேருந்தே வாலி எடுத்துன்னு வந்துட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து டார்ச் லைட் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். நீ எடுத்துன்னு வந்தியா? இவங்க வந்து எடுத்துன்னு வந்துட்டா, நீ எடுத்துன்னு வந்தியா? ஓகே, நீ எங்க? இது ஒரு டார்ச் லைட்டாடா? ஏடா ஏதோ குழந்தைங்க கிட்ட வந்து தூக்கின்னு வந்துட்டு இது ஒரு டார்ச் லைட்டாடா? ஐயோ சரி இருந்தா எங்க நடந்து வர வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம காய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நண்டே பிடிச்சிட்டான். இன்னைக்கு பெரிய பெரிய நண்டு பிடிக்கிறது தான் பிளானு. பெரிய நண்டு கிடைக்குமான்றது தெரியல. கிடைக்குமாடா? கண்டிப்பாக கிடைக்கும். காற்று பயங்கரமாக அடிக்குது, அலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீடியோ ஒழுங்காக வந்துன்னா நாங்கள் உசுரோட இருக்கோன்னு அர்த்தம். இல்லைன்னா கடல்ல அடிச்சுக்கிட்டு சோழி முடிச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா எங்கள் எதற்கு வந்து நிறைய நண்டு ஓடுது. ஆனால் செம்ம இருட்டாக இருக்குது, அலை பெருசாக தானே இருக்குது. அண்ணனும் தம்பி எப்படி ஓடுறானுங்க பாருங்க. சொயிட்ல டேய் எங்கடா? எங்க பெரிய நண்டு தானே? எங்க 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 ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க கடிதா கத்தாத எங்க அலடாடி எங்க கடிதா கடிச்சிதா? என்னடா எல்லாரும் கடி வாங்கிட்டு வரீங்க? எங்க நண்டு கவர்ல போட்டுக்கலாம்டா. ஏய் அளவு எடுத்துரு. நண்பர்களே இந்த வாளியிலேருந்து எஸ் ஆகுது, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கவரில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து வாளிக்கு வேலை இல்லையா கைஸ்? ஓடுதுங்களா நண்டு? சூப்பராக ஓடுதுங்க பாருங்க. ஆனால் அங்கே அலை இருக்கிறதுனால கிட்ட போக மாட்டோம். அங்கே பாருங்க அவனுங்க எவ்வளோ தூரம் ஓடிட்டானுங்கன்னு. இல்லைடா டே நண்பர்களே, செருப்பு தொலைஞ்சு போச்சு நண்பர்களே. நண்டு பிடிக்க போய் செருப்பு போயிட்டுடா. டே எங்கடா? அங்கே இருக்குதா? ரைட்டு. கிடைக்குமாடா? டே புதுசுடா. டே தெரியலையே, என் கணக்கு தெரியல. அலை பெருசா ஒருத்தரை எடுத்துறான். வெற்றி செருப்பு கிடைச்சிடுச்சு. ரொம்ப நன்றி. இந்த உதவி நான் வந்து உயிரிலும் மறக்க மாட்டேன். எங்கடா செருப்பு? இன்னொன்று 2 செருப்பு கிடைச்சிச்சு. அவனுங்க மட்டும் ஓடிட்டே இருக்கானுங்க, ஒன்றும் முடியல. எங்க புஷ்டியா பெருசா? எங்க ஐயா அல்லடே ஓடுறானுங்க பூந்து அடிச்சிக்கினே. டே நில்லுங்கடா, டே வயசாயித்துறானுங்க. இவனுங்க கூட நானும் ஓடணுமா? எங்க ஐயா தண்ணி ஊற்றுனா அந்த ஓட்டையில் தண்ணி போகுமா? அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா? காஞ்ச மண் தானே போனோம். காஞ்ச மண் இப்போ எப்படி தெரியும்? இருக்கத்திலே பெத்த பீஸு. என்னடா இது? இரு காட்டு. என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்கு? பெத்த பீஸ் இரு. வா கை கடிச்சிட்டா? கையெல்லாம் கடிக்குது. ஸோ உஷாராக தான் இருக்கணும். குளிருது, பயங்கரமாக குளிருது. இல்லி பூச்சா குட்டி நண்டு அதை எட்டு வண்டி தான். ஐய் அவ்வளோ தூரம்லாம் போகாத, வந்துரு. அலை மோசமாடிக்குது. ஆக்சுவலாக சார் யாருன்னு தெரியுதா? பார்த்தீங்கன்னா போன டைம் நம்ம பௌர்ணமி நண்டு பிடிக்கும் போது லாஸ்ட்ல வீட்டுக்கு போகும்போது இருக்கிற எல்லா நண்டையும் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிட்டான். இந்த டைமும் நீ தான் நண்டு வச்சிருக்க. இப்பயும் கொட்டிடுவியா? இவங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நண்டு வாங்கடே. மகேஷ் நீ புரே இவங்கிட்ட கொடுக்க. பார்த்தீங்கன்னா கும்மு இருட்டா இருக்கா, அமாவாசைன்றதுனால அவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்போ நான் லைட்டை போடுறேன். லைட்டு காய்ஸ் இப்போ பாருங்கள், லைட்டு நம்ம அளவத்தவன் போயிட்டுருக்கான். டேய் எங்கே போகிறவா? ரெண்டு எங்கே போகிறோம்? செம்ம நன்றா. ஒரு இப்போ இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? இந்த ஊரில் என்ன பேயா? இல்லைங்கடா, என்ன பேய்? லைட் அடி. கருப்பு கலரில் ஏதோ தெரியுது. என்னடா இது? பண்ணியாடா? காட்டு பண்ணியாடா? நாயிடா. டாகி தோண்டு போகுது. ஆடா நாயை பார்த்துட்டாடா. பேயின்னு பயந்தா? பேய் கண்ணு நாயின்னு தெரிஞ்சு நாய் பேயா? டேய் அது உயிரோட தாண்டா இருக்குது, அது ஓடுதுடாப்பா. கைஸ் பேயின்னு சொல்லிட்டு பயந்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் பயம்படுத்திட்டான். ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நாய். எம்மாண்டு எங்க? ஆமாண்டா. அந்த அளவுக்கு ஆனால் கேமராவில் தெரியல. என்னடா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்ட முடியுதுடா? நம்ம ஊர் 2 கிலோமீட்டரில் இருக்குது. அந்தாண்ட ஒரு ஊர் இருக்குது. எனக்கும் வித்தியாசமாக கேட்குது. பேயின்னு வேற நாயை பார்த்து பயம் பூத்திட்டான். நல்லா இருந்தாங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுலேருந்து பையன் பார்த்தீங்கன்னா நண்டும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு இருக்கான். இதனால தான் இந்த மாதிரி வந்து காதல்லாம் பண்ணக்கூடாது. காதல் பண்ணல கைஸ், இவரை நம்பாதீங்க. காதல் பண்ணுறன்ற ஒரு இதில் வீடியோ நண்டு பிடிக்காம நம்ம மகேஷ் வந்து தனியாக போயிட்டான். பொண்ணுங்க வேணாம் ஃப்ரெண்ட். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்பிட்டோம், வீட்டுக்கு போகலான்னு. ஆனால் இதுக்கப்புறம் தான் நண்டு அதிகமாக இருக்குது. ஆனால் நாயெல்லாம் குலைக்குது.
கொஞ்சம் பயமா இருக்கு. கண்டுபிடிக்க வந்த வீடியோ ஆகி கோஸ்ட் வீடியோ ஆகிட போதுடா. நம்ம டைம் என்ன டைம் இல்லடா டைம் 12 மணி ஆயிடுச்சு. ஐய் இன்னும் சாப்பிட கூட இல்லடா டேய். ஐய் என்ன ஐய் யாரா அவன் கோஸ்ட் மாதிரி வந்துருக்கா. மணி 12 ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம். போகும்போது என்ன நண்டு கிடைக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சின்னு போயிடலாம். என்னது சாய் வந்துட்டானா தலைக்கு அடிக்கிறானா? ஓடாதீங்களா? எங்க 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 வாவ். ஏய் பாத்ரா பாத்ரா பாத்ரா. என்ன கடிச்சிச்சா? என்ன கடிச்சிது? ஐயோ நண்டு தான் கடிச்சிதா? ஐய் பாத்ரா டேய். நம்ம ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்தோமே, எங்கடா அது? ஐய் பக்கெட் பாத்தியாடா? ஐய் மகேஷ் பக்கெட் பாத்தியா? பக்கெட் எடுத்துட்டு வந்தா ஏடா ஃபர்ஸ்ட் செருப்பு தொலைஞ்சிது, இப்போ பக்கெட் தொலைஞ்சிச்சு. ஏய் பக்கெட் ஃபர்ஸ்ட் தேடுங்க, அப்புறமேட்டு நண்டு கூட பார்த்துக்கலாம். மேலே கரெக்டாக டார்ச் லைட் அடிக்கிறதுனால அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. ஐயா வாலியை ஃபர்ஸ்ட் தேடுங்க ஐயா. ஏய் வாலி எங்கடா? இந்த டார்ச் லைட்டில் வேற பவர் கம்மியாயிடுச்சு. வாடா வாலி தானே இது? ஐய் எப்பா அதாண்டா உயிர் வருது. காய்ஸ் வாலி கடிச்சிச்சு. எப்பா நல்ல வேலை அப்பா வாலி கடிச்சிட்டு போச்சு. எவன்டா இங்கே வாலி வச்சான்? நான் தான் வச்சுட்டேன், மறந்துட்டேன். நண்டு பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் வாலியை மறந்துட்டேன். ஏய் வாலியை கண்டுபிடிச்சேன் டே. வாலி எங்க இரு, அதை ஒருத்தரா நம்ம 2 காய்ச்சும் பார்த்தீங்கன்னா அணை கட்டிட்டு இருக்கானுங்க. எங்கடா எங்க பெரிய நண்டா? ஐயோ பா பெருசு காய்ஸ். பிடிச்சதுல பெரிய நண்டு. ஓடிக்கிட்டே இருங்க, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது காய்ஸ். பௌர்ணமியோட இந்த அமாவாசைலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டுலாம் வருது. வந்திருக்கியா நண்டு பிடிக்க? இதோட பெரிய நண்டு பிடிச்சி அப்போ சின்ன ஃபர்ஸ்ட்லாம் அப்போ நாம பிடிக்க தான் பெருசா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரிய பெரிய நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம். அலை வருதுரே. அவன் பிடிச்சி தந்துட்டே இருக்கான். இவன் பிடிச்சி எல்லாத்தையும் போட்டே இருக்கான். இவன் கவரில் வச்சுட்டே இருக்கான். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அலை ரொம்ப பெருசாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊரை நோக்கி வந்துட்டோம். நண்டு வேணாம் ஒன்றும் வேணாம், நடைய கட்ட வேண்டியது தான். அது ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா? அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே அது கிட்ட வரைக்கும் போயிட்டு நம்ம ஊராண்ட வந்துட்டோம். லைட் எரியுதா? ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டு உள்ளே ஓடி போச்சு. அதை வந்து மகேஷ் நோண்டுறான். கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறோம். அது இல்லைன்னா அந்த அலையாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இலிப்பூச்சின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம டே டைமில் பிடிக்கலாம். இவன் மட்டும் நோண்டிட்டு இருக்கான். இருங்க, அவன் ஏதோ ஒரு மினி பூச்சை பார்த்துட்டானா? இதோ இருங்க எங்க மினுக்குதா? ஆமாண்டா மினுக்குதுடா. லைட்டு பட தெரில, ஆனால் வந்து கோல்டு கலரில் இதை நோண்டும் போது இதெல்லாம் தெரியுது. மினுக்குது பாரு நல்லாவே. இதெல்லாம் மினுக்குது பாரு, செம்மழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து இப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக தங்க கலரில் ஜொலிக்குது. அது வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் வந்து அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழியை தோண்டிட்டோம். மகேஷ் வந்து நண்டு எங்கடா கட்சிதாடா தோண்டிட்டு இருந்தான். என்ன இதுக்கு மேலே அந்த நண்டு கிடைக்க போகிறதில்ல. எஸ்கேப் போயிடலாம், வேறு இடத்துக்கு போயிடலாம். வா வெரி குட். குழியை போச்சரி அரைச்சிங்களா? எப்படி அலாட்டிக்குதுன்னு. ஐய் என்ன கடல் தண்ணி நல்ல தண்ணி ஆகிட்டு இருக்கியா? அங்கே போய் பின்னாடி ஒரு அலை, மோசமான அலை. நான் என்ன சொல்கிறேன், எஸ்கேப் போயிடலாம். இல்லிப்பூச்சி இப்போ கிடைக்காதுடா, வாடா ஓடிடலாம். போதுமான அளவு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சிட்டாச்சு, வீட்டுக்கு போயிடலாம். பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 கிட்ட ஆகி போச்சு. அவ்வளோ பெரிய நண்டை பிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். ஆனால் இவ்வளோ நண்டு பிடிச்சும் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான நண்டு வேணுன்றான். டேய் அதுங்களுக்குலாம் வீடு வாசல் குடும்பம் எல்லாம் வேணும்டா. டேய் குடும்பத்தையே அடிக்க பார்க்குறானுங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். சின்ன வீடியோ தான், ஆனால் செம்ம நண்டு பிடிச்சிட்டோம். போன டைம் வந்து பௌர்ணமியில் வந்து கம்மியாக தான் பிடிச்சோம், ஆனால் அமாவாசையில் நிறைய நண்டு பிடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கோம். ஸோ நீங்கள் இது மாதிரி நைட்டில் வந்து வெளியில் வரீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க. சேஃப்டி இல்லை நைட்டில் பார்த்தீங்கன்னா போய் மீன் பிடிங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் செம்ம ரிஸ்க்கு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதில்ல. இந்த இடத்துலாம் கடலெல்லாம் நண்டு பிடிக்கிறது வந்து அது ரொம்ப சேஃப் தான். ஆனால் ஒன்று அலைக்கிட்ட போகாமல் நாங்கள் எட்ட இருப்போம். இங்கெல்லாம் பூச்சி அந்த விஷ ஜந்துக்கள்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் வந்து எங்கள் ஏரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷமான ஜந்துக்கள் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் ரைட்லாம் மீன் பிடிக்க போகிறதில்ல. ஃபியூச்சரில் ஒரு சேஃபான இடத்துல வேணால் நம்ம நைட் ரைட் போகலாம். ஆனால் வந்து கண்டென்ட்டை விட நம்மளுக்கு சேஃப் தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.